நாம பார்க்க போறது நீர் அரண்மனை, ஜல் மஹால், வாட்டர் பேலஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ராஜஸ்தான் மாநிலத்துல உள்ள ஜெய்ப்பூர் அப்படிங்கிற பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை தான் இந்த நீர் அரண்மனை. இந்த ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த நீர் அரண்மனை. சுமார் 300 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு இந்த அரண்மனை. இதுல மொத்தம் 5 அடுக்குகள் இதுல இருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 220 வருஷமா தண்ணிக்குள்ளேயே இருக்கு இந்த நீர் அரண்மனை. அதாவது மன்சாகர் அப்படிங்கிற ஒரு ஏரியில, ஒரு 15 அடி ஆழமுள்ள ஒரு ஏரியில கட்டப்பட்டிருக்கு இந்த அரண்மனை. 2ஆம் ஜெய்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்கார். அழகான அந்த ஆரவல்லி மலைகளினுடைய அடிவாரத்துல ஒரு பெரிய ஒரு அணை கட்ட நிறுவனம் அப்படின்னு நினைச்சு மன்னர் முயற்சி செஞ்சு, அதன் பிறகு அதுல உள்ள அந்த ஏரியில ஒரு அரண்மனையை அவர் கட்டியிருக்கார். இந்த அரண்மனையை ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் பறவைகளை கண்டுகளிக்கிறதுக்காகவும், பறவைகளை வேட்டையாடுவதற்காகவும், குறிப்பாக வாத்தை வேட்டையாடணும் அப்படிங்கிறதுக்காக இது கட்டப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. இந்த அரண்மனைக்குள்ள நம்ம போகணும்னா படகு பயணம் செய்துதான் இந்த அரண்மனைக்குள்ள நாம போக முடியும். அரண்மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனை முழுக்க இளம் சிகப்பு செங்கற்களால கட்டப்பட்டிருக்கு இந்த அரண்மனை. இந்த அரண்மனைக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க நடைபாதை இருக்கு, பிரம்மாண்டமான அறைகள் இங்க இருக்கு. அதனுடைய சுவர்களில் எல்லாம் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. அதனுடைய விதானங்கள், மேற்பகுதி, மேற்கூரை எல்லாத்துலேயும் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. குறுகலான குறுகிய வளைவுகளை கொண்ட தோற்றங்கள் அங்க இருக்கு. அரை எண்கோண வடிவில கோபுரங்கள் இங்க இருக்கு. அதாவது ராஜபுத்திர முகலாயர்களினுடைய கட்டடக்கலையினுடைய அடையாளமாக இன்னைக்கும் நம்முடைய பாரதத்தினுடைய மிக பழமையான பொக்கிஷமாக, ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய அழகினுடைய உச்சமான ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த ஜல் மஹால். அதாவது நீர் இந்த சுவத்தை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு இதனுடைய சுவரும் அதில் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பும் இருக்கிறது அப்படின்னா எவ்வளவு தரமானதாக இது இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? ஒரு இடத்துல ஒரு கட்டடம் கட்டுறோம்னா மண் தோண்டுவோம் அஸ்திவாரத்துக்கு இல்லையா? நீருக்குள்ள அஸ்திவாரம் தோண்டி இதை கட்டியிருக்காங்க இந்த ஏரிக்குள்ள அப்படின்னா அது எப்பேற்பட்ட அதிசயமான ஒரு அரண்மனையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல மன்னர்கள் தங்களுடைய ஓய்வெடுப்பதற்காகவும் தங்களுடைய கேளிக்கைகளுக்காகவும் மட்டுமே அரண்மனைகளை கட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜல் மஹால் ஒரு உதாரணம். இந்த அரண்மனை மன்னர்களோ மக்களோ வாழ்வதற்காக அல்ல, அவர்கள் பொழுதுபோக்குவதற்காக கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பொழுதுபோக்குக்கு அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டடக்கலையை பாருங்க. 15 அடி ஆழமுள்ள இந்த ஏரியில முழுமையா தண்ணி நிரம்புனா இந்த அரண்மனையினுடைய 4 அடுக்குகளுக்குள்ள தண்ணி வந்துடும். வெளியில ஒரே ஒரு அடுக்கு மட்டும்தான் வெளியில தெரியும். தண்ணி குறைய குறையத்தான் இந்த அரண்மனையினுடைய 5 அடுக்குகளுமே வெளியில தெரியும். ஒரு காலத்துல இந்த ஏரியில் உள்ள நீர் வற்றி போய் வறண்ட நிலமாக இருந்தப்ப இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. இப்பொழுது அந்த ஏரி முழுக்க நீர் நிரம்பிய நிலையில பல பறவைகள் இங்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான பறவைகள் சரணாலயத்தை போல இன்னைக்கு இந்த இது மாறி இருக்கு. ஒரு காலத்துல எது பறவைகள் வேட்டையாடுவதற்காக இந்த இடம் இருந்ததோ, இன்றைக்கு அது பல பறவைகளும் வலசை போகக்கூடிய மிக முக்கியமான பறவைகளுடைய சரணாலயத்தை போல மாறி இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.